இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு போயிட்டு வந்தோம். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 3 சாரியும் ஐயோம்மா இருங்க, இது 3மே வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நான் தைக்கலை, ஆனால் எடுத்து 2 மாதம் கை போச்சு. இது வந்து கொஞ்சம் அப்புறமா தைச்சிக்கலாம்னு சொல்றதுனால அப்படியே விட்டுட்டேன். இது 2 வந்துட்டு டிஷ்யூவில், இது லாவெண்டர், இது கிரே, இது வந்து சில்க்கு தான், செமி சில்க்கு. இது வந்துட்டு ஸ்கை ப்ளூ. இன்னும் 3 இருக்குது, அந்த சைடு இன்னும் 3 க்ரீன் இருக்குது. அது வந்து அதிலே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான், அதனால நாங்கள் அதுக்கு எதுவும் பண்ணலை. இதுக்கு பாருங்க, நான் ப்ளவுஸ் எப்படி எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். நான் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ரெண்டியாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து மெட்டீரியல் பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனால் இதை நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு அது தேடி எடுத்தது தான். லாவெண்டருக்கு நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன் அதிகம் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஸோ இதுதான், இந்த லாவெண்டருக்கு இந்த ஒரு பேரட் க்ரீனில் இருக்கிற மெட்டீரியல் தான் எடுத்துருக்கு. அப்புறம் கிரே கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு, பியூர் ஆரஞ்சு கிடையாது, ஒரு மாதிரி ரெட்டு கலந்த மாதிரி. இதில் உள்ள வர அந்த ஜரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு எடுத்திருக்கு. அப்புறம் ஸ்கை ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்கேன் நான். இந்த பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் டிசைன்லாம் ஒன்றுமே வைக்க வேண்டாம். சிம்பிளாக ஒரு பஃப்பு, அப்படி இல்லைன்னா ஸ்கேலப் ரவுண்டு. நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரவுண்டு நெக்கு, வெறும் நெக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட போதும். இல்லை போட் நெக்கில் ஏதாவது பேட்டர்ன் ஷேப் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணனா உங்களுக்கு வீடியோ போடுவேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது 3மே வந்துட்டு ஒருத்தருக்கே, ஒரே கஸ்டமருக்காக எடுத்திருக்கு. அப்புறம் தான் இந்த ப்ளவுஸ் ஒன்று, இது ஒரு காட்டன் ப்ளவுஸ் இது. ஸோ இது ஒன்று அவங்களுக்கு எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு சாரி ப்ளவுஸுக்கு வந்துட்டு ஸ்லீவுக்கு வைக்கிறதுக்காக மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு ஃபுல் வைட் ப்ளவுஸு இந்த சாரிக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க புது கஸ்டமர், அவங்க வந்து ரொம்ப ஓரளவுக்கு லாங்கில் இருந்து ஒரு பக்கம் அங்கேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு, ஒன்று ஹாஃப் சாரி, ஒன்று கவுனு, அப்புறம் அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ் தைக்கணும். ஸோ அதுக்காக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு இதுக்கு லைனிங் வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்புறம் இந்த பார்டர் கலர் இருக்குல்ல, இதில் வந்து ஹாஃப் சாரி நம்மளே எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டிஷ்யூ எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். டிஷ்யூ எடுக்கலான்னு பிளான் பண்ணால் கடைசியில் டிஷ்யூ கிடைக்கல. நானும் ஒரு 3 கடை தேடிட்டேன், 3லையுமே பீஸ் கிடைக்கல. அதனால் வந்துட்டு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு கேட்டோம். சரி ஓகே, நான் பொண்ணு வரட்டுங்க, கேட்டுட்டு சொல்கிறேன். நாங்கள் சரி, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் சரின்னு வந்துட்டேன். நோம்பி முடிஞ்சு தான் கொடுக்கணும், பார்க்கலாம். அதுக்குள்ளார அப்புறம் சொன்னாங்கன்னா நம்ம போய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதுதான் எடுத்துகிட்டு போனது. அப்புறம் இந்த சில்க் சாரீ, இது நம்மகிட்ட எடுக்கல, கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளைனில் வந்துட்டு மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த மெட்டீரியலுக்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு நான் இதை எப்படி எடுத்திருக்கேன்னு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி சாரீ அனுப்பிச்சு அதுக்கு ப்ளவுஸ் வந்து எது மேட்சாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்போம். ரொம்ப நீட்டாக எடுத்து கொடுப்போம், சரிங்களா. அப்புறம் இது வந்து ஒரு டிசைனர் சாரீ. இது எப்படின்னா ஜார்ஜெட் மாதிரி மெட்டீரியல், ஷிஃபானா ஜார்ஜெட் அந்த மாதிரி. இதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து டிசைனர் நெட்டு தான் பிளான் பண்ணிட்டு போயினோம். பட் அங்கே கிடைக்கல. இன்னும் ஒரே ஒரு கடை தான் ஈரோட்டுக்குள்ளே பெருசாக இருக்குது, அது தள்ளி இருக்குது, வேறு பக்கம் இருக்குது. நான் அதனால் போகலை. சரின்னு வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் போனால் பார்த்துக்கலாம். டைமர் இல்லை, பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துடும், அவ்வளோ வேறு கூப்பிட்டு வரணுன்ட்டு ஒடியாந்துட்டோம். ஸோ இது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது உங்களுக்கு, ஐயோம்மா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல்காக வந்துட்டு லைனிங் வாங்கியிருக்கோம். ஏன்னா நிறையா வந்து லாங் டாப் இருக்குது, சாரீ வந்து கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே, அது போக ஹாஃப் சாரீ, கவுன், இது எல்லாமே இருக்கா. அதனால் நிறையா லைனிங் வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது, ஐயோம்மா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பால்ஸு, அந்த என்ன சொல்கிறது, தெர்மாக்கோல் பால்ஸு. இது வந்து நம்ம ப்ளவுஸுக்கு பால்ஸு வைக்கிறோம் இல்லையா, பொட்லி பால்ஸ் வைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அதாவது இந்த பால்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைஸ் தான் நல்லா எல்லாத்துக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லை சிலதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பெரிய சைஸ் நிறையா இருக்கும், சின்னதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பியூர் ஒயிட்லேயும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே தேடுறேன். இப்படி தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா பாதியா, 3/4 வேஸ்ட்டாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சதில் 1/4 தான் கரெக்டாக இருக்குது சைஸுன்னு நினைக்கிறேன். உண்மையாலும் இது வேஸ்ட்டு. இது ஒரு பாக்கெட் 5 ரூபானாலும் இப்போ சும்மாவே வருது, வேஸ்ட்டு தானே.
இன்னொன்று என்னென்னா அப்புறம் நமக்கு வந்து பால்ஸ் பத்தாதில்ல, அது வேறு ஒரு பிரச்சனை. ஸோ அது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இது பார்க்குறவங்க டெய்லர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு இது வந்து நல்லா குவாலிட்டியாக கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் ஒரே சைஸ்க்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ஒன்று தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபையே இல்லை. பட் வேறு வழி இல்லை, வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நான் வந்து ஃபால்ஸ் வந்து தேவைக்கு தான் எடுத்துக்குவேன், உண்டுன்னு எடுத்துகிட்டு வரதில்லை. ஏன்னா நிறைய பேர் இங்கே ஃபால்ஸ் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. அதில் நான் அதிகம் எடுக்க மாட்டேன், கரெக்டாக தேவைக்கு மட்டும் இப்போ சாரீஸ்க்கு மேட்ச் ஆகிற மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன். மற்றபடி லைனிங்கெல்லாம் வந்து சில கலர்ஸ் நமக்கு கடைக்கு தேவை அப்படின்னா நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி இந்த தடவை வந்து கஸ்டமருக்கு தான், நம்மளுக்கு ஒரு 2-3 மட்டும்தான், மீதி எல்லாமே அவங்களுக்காக பர்டிகுலராக வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஓகே, உங்களுக்கு எடுக்க தெரியல என்ன சாரிக்கு எப்படி வந்து மெட்டீரியல் எடுக்கணும், இல்லை என்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு வேளை எங்ககிட்ட நீங்கள் இப்போ இதை பார்த்தா தெரியலையே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் எந்த மாதிரி வந்துட்டு மெட்டீரியல் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் சாரீ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு மேட்சிங்காக அதுக்கு கான்ட்ராஸ்டாக இல்லை மேட்சிங்காக எப்படி வேணும்னாலும் அந்த சாரீக்கு தகுந்த மெட்டீரியல் வந்துட்டு எடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். அது பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக தைச்சிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம். பாருங்கள் எப்படி எடுத்து வைக்கிறேன்னு. அப்புறம் இந்த சாரீ ஆக்சுவலி இதெல்லாம் தைச்ச கண்டிப்பாக போடுவேன். இந்த சாரியும் நம்மக்கிட்ட எடுத்த சாரீ தான். இது வந்து செமிஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்டர் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள், பெரிய பார்டரு க்ரீன் கலரில், சாரீ வந்துட்டு பிங்க் கலரு. இந்த மாதிரி வந்துட்டு புட்டாஸ் இப்படி இருக்கும். இதுதான் டிசைனு. ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளைனில் இருங்க காட்டுறேன். நம்ம அப்படியே இது காட்டுங்க, சரிதா? இது பாருங்க இதில் எப்படி சொல்ல, சரி இது பல்லு போர்ஷன். பல்லு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பியூர் சில்கில் அந்த மெட்டீரியல் எப்படி அந்த பல்லு போர்ஷன் இருக்குமோ, முந்தானி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ரொம்ப உண்மையாலுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் செம்ம க்யூட்டாக இருக்குது. இது பாருங்கள், இதுதான் ப்ளவுஸ், ஃபுல் பிளைனு. அதில் வந்துட்டு பார்டரோடு இருக்கும். இது வந்து சின்ன பார்டரா, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி பெரிய பார்டரு. உண்மையான இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், பெரிய கல்யாண பொண்ணுக்கே இதெல்லாம் வந்து மற்ற சீரெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கெல்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டிசைனில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது, பிங்க் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர வேறு கலர் கிடையாது. ஸோ இது வந்து எப்படின்னா தலை பொங்கல் இருக்கு இல்லையா, அதுக்காக பொண்ணுக்கு வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் வந்துட்டு அந்த சாரீ. இது வந்து கஸ்டமர் இங்கே தான், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல அந்த 3 சாரீ, அது வந்து அவங்க இங்கன்னா சிவகங்கை. அவங்களுக்கு தான் நம்ம லாஸ்ட் டைம் ஒருக்கா பூனம் சரிச்சு இந்த சிந்தட்டிக் சாரீ எல்லாம் அனுப்பிச்சிருப்போம் இல்லையா, அது அவங்களுக்கு தான். கிரேப்பு அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருப்போம் இல்லையா, அது அவங்களுக்கு தான். இது வந்து இங்கே லோக்கல் கஸ்டமர். இவங்க தலை தீபாவளிக்கு, தலை ஆடிக்கு, அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாலுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, 100% நம்பி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இது. இதுக்கு என்ன எடுத்துருந்தோம், ஃபால்ஸு. நான் லைனிங் எல்லாம் வந்துட்டு இப்போவே எடுத்து வைக்க மாட்டேன், அது தைக்கிறப்ப தான் வந்து எடுத்துக்குவேன். மற்றபடி ஃபால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதை அப்பப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருவேன்.
ஈஸ்வரிக்கு வச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஈஸ்வரிக்கு வச்சுட்டேன். அட இவங்களுது தான் நினைக்கிறேன். லைனிங் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, ஃபால்ஸ் இல்லை. என்ன போனதுக்கு இதுவும் கிடச்சிருந்தா இப்போ வேலை மிச்சம். இன்னொரு தடவை போகணும். இந்த ரெண்டுமே அது பொண்ணுக்கு தான். ரெண்டு சரியுமே அது பொண்ணுக்கு தான். அதனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒன்று கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் அது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் அந்த என்ன சொன்னேன், சில்லி ரெட்டு, அந்த ரெட் கலரில் இருந்தது தான் இதுக்கு கரெக்டு. அது வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது சில்லி ரெட்டு தான். இவங்களுக்கு வந்து இதில் 4, இதில் 4, இதில் 4, அப்புறம் இதில் 4. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்புக்கு, லாங் டாப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது தான். ஒரு சாரீ வந்து புதுசு, அப்புறம் மீதி 3 சாரியும் ஆல்ரெடி கட்டின சாரீ தான். அதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் உண்டுனா வந்துட்டு லைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுமாதிரி நான் தெரியுமா இல்லையா, அந்த மாதிரி முடிச்சுக்கிறீங்க. அப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்காரங்களுக்கு இது ஒரு மேக்ஸிக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ லைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அதோட லைனிங். இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி இப்போ கண்டிப்பாக நோம்பிக்குள்ளே தைக்க ட்ரை பண்ணுறோம். இல்லைன்னா நோம்பி முடிச்சு, அதாவது பொங்கல் முடிச்சோன்னையும் இவங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துடணும். ஏன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அவங்க வந்து அப்புறம் ஃபங்க்ஷன் வருது, கல்யாணம் வருது அப்படின்னாங்க. இது ஒன்று யாருக்கு? ஒன்று ஈஸ்வரிக்கு. ஐயோ, ஈஸ்வரி மாமா இப்போ தண்ணி போட்டனே. அப்புறம் இது வந்து நம்மளுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது 3 மட்டும்தான் நம்மளுக்காக. அவ்வளோதான், எல்லாமே முடிச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் அண்ணன் எடுத்து வச்சுக்குவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் பாருங்க எப்படி எழுதிட்டு போயிருக்கேன்னு. இது உங்களுக்குலாம் தெரியாமல் ஒன்றும் இல்லை, பட் நான் செய்கிறது இப்படி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கட் பண்ணி போகிறது. லைனிங் இருக்கும், ஃபால்ஸுக்கும் இருக்கும். ஏன்னா சிலதெல்லாம் சாரீ தூக்கிட்டு போனோம், கொஞ்சம் உண்டுனாயிரும் இல்லையா. நம்ம ஆல்ரெடியே வந்து உண்டுனா கொண்டு போவோம். அதனால இந்த மாதிரி வந்து நூலில் தைச்சுக்குவேன். நீங்கள் வேணால் பின் பண்ணிக்கலாம். நூலில் தைச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ இதில் ஃபால்ஸாக லைனிங்காக அப்படிங்கிறத நான் இந்த அட்டையில் வந்து எழுதியிருப்பேன். இது எல்லாமே இது மேலே இருக்கிறது லைனிங்கு, இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபால்ஸு. ஸோ இந்த மாதிரி எழுதியிருப்பேன். அப்போ இந்த கலருக்கு இதில் கரெக்டாக செக் பண்ணிக்குவேன். அதுக்காக ஏன்னா எழுதாத போனால் எது லைனிங் எது ஃபால்ஸுன்னு அங்கே போகிறப்ப கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதனால் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எடுக்கிறது அது வேறு கடை. இது ஒரு 2-3 கடைக்கு இதுக்கே போவோம். அதனால் அது தனியாக அட்டையில் எழுதிடுவேன். இந்த லைனிங் ஃபால்ஸ் வந்துட்டு ஒரு அட்டையில் எழுதிடுவேன். ஸோ இப்படி தான் கொண்டு போவேன். இப்போ கொண்டு போனால் எனக்கு படப்படப்படன்னு வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாக மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்காக நீங்கள் வேணும்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லா டெய்லருக்கும் தெரியும், நான் ஒன்றும் புதுசெல்லாம் சொல்லலை. டெய்லர்னா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அவ்வளோதான், அதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதையும் தூக்கி நம்ம பாக்ஸில் வச்சிடலாம். சரி, அவ்வளோதாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் சும்மா விளாக் மாதிரி தான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு விஷயம் பிடிச்சிருந்தது, அதாவது எப்படி சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா போர் அடிச்சதுன்னா இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. வேறு என்ன சொல்லட்டும்.
சரி ஓகேங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாய், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஷார்ட்ஸ் வேணும்னு தான் அதை எடுத்தேன். அம்மா கடைசியில் அது இருக்கட்டும். ஆனால் அது டெலீட் பண்ணல இல்லைங்க மாமா, இன்னும் ஃபர்ஸ்ட் எடுத்ததை. போச்சு, என்ன பண்ணீங்க? அம்மா இங்க பாருங்க. இரு வர சாமி, அவ்வளோதான், இடுப்பு முடிச்சிருச்சு. இது எங்கே வைக்கட்டும்?